எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். 2-3 நாளாக கவலையான நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, கவலையான வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. கோழியும் சரியாயிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆகி கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடுச்சுங்க. அதை விட சந்தோஷம் சொல்ல முடியாது. கோழி நல்லாவே இருந்தாவே போதும். இருந்தாலும் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. உங்களால் எனக்கு கிடைச்ச ஒரு நன்மைனே சொல்லலாம். பார்த்துக்கிட்டு இருங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன காரணம்னா, நம்ம யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. சேனல் ஆகி ஒரு மானிட்டேஷன் ஆகி 1 மந்த் ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. யூடியூப்லேருந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் இருந்து தான் வீடியோ போடுறோமா, நீங்கள் கரெக்டாக இவங்க தான் வீடியோ போடுறாங்களான்னு செக் பண்ணி ஒரு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க. அது வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. பின் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணி உள்ள செட்டிங்ஸ் கொடுத்தாச்சுங்க. இது தாங்க சந்தோஷமான விஷயம். அடுத்தடுத்த ப்ராசஸிங்கிறது நல்லாவே வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பணம் வருதா யூடியூப் மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக வருதுங்க. நிறைய எதிர்பார்க்குற அளவில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா பேமெண்ட் வர்ற அளவுக்கு இப்போ வருமானம் வர, அதாவது 30 ரூபா 40 ரூபா அந்த அளவுக்கு ஆட் ஆகிட்டுருக்கு. நம்ம வீடியோஸ்கள் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தாங்க காசு. நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து யார் வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிற, அதாவது ஷார்ட்ஸ்லாம் யாரோட காமெடி போடுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி லாஸ்ட்டில் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கோழிகளை பற்றியே பேசலாம். ஏன்னா மானிட்டேஷன் பண்ணுறதுலேருந்து நான் எப்படி யூடியூப்பில் வந்தேன் அப்படிங்கிறது நான் தனியாக போடுறேன்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் எனக்கு கமெண்டில் போடுற ஒரே விஷயம், எப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட நேற்று ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, எனக்கு விளக்கமாக போட முடியல. விஎன் ஆப் மூலமாக நான் வந்து எடிட்டிங் பண்ணுறேன். நானாகவே தான் கற்றுக்கிட்டேன். யாரோட ஹெல்ப்பும் கேட்டோம்னா தினம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. யூடியூப்லேயே அதுக்குள்ளே அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. அதை ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாதவங்க கூட கற்றுக்கலாங்க. படித்தவங்க தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாகவோ நம்ம வந்து பதிவு பண்ணி டச் செல் மட்டும் இருந்தால் போதும். அதை போட்டு அடிச்சிங்கன்னா யூடியூப்ஸ்லேயே வந்து டெக் சேனல்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நான்லாம் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நிறைய பேர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வீடியோ போட்டுட்ருக்கும்போது வந்த கமெண்ட்லலாம் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த வீடியோலாம் போட்டு பணம் வருமா, மானிட்டேஷன் ஆயிருமாங்கிற கேள்விலாம் இருந்துச்சு. சத்தியமாக எனக்கு இப்படி வீடியோ போட்டு மானிட்டேஷன் ஆகுங்கிறது எனக்குமே தெரியாது. உங்களுக்கு நான் நிறைய பதிவுலேயுமே சொல்லிட்டு வந்திருப்பேன். இதாவது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக, ஒரு ஆசைக்காக வீடியோ எடுக்கிறோம் இல்லையா. நம்மளோட இதை வந்து ஆசைக்காக வீடியோ எடுக்கிறத அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல சேவிங்ஸ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறதுக்காக நான் வந்தது தான் யூடியூப்குள்ள வந்தேன். இதுதான் கிடையாது. நான் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சிலாம் போடலை. நம்ம வந்து வீடியோ எடுக்கணும், அதை அப்டேட் பண்ணணும், அது வந்து நம்ம காலத்துக்கு அழியாமல் இருக்கணும். இதுதான் வந்து நான் எதிர்பார்த்து தான் போட்டதே வெளியே. அதுக்கப்புறம் தான் எனக்கு படிப்படியாக எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த அளவுக்கு நம்ம வந்து போடுறோம் இல்லையா, நல்லா தானே போயிட்டுருக்கு வியூஸு. அதுக்கப்புறம் நம்மளும் எல்லாரும் மாதிரி வீடியோ போட்டு நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக தான் வந்தது வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லாவே போயிட்டுருக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. நான் நல்லா இருக்கட்டும்னு சொந்த பந்தத்தில் நினைக்கிறாங்களோ இல்லையோ, உறவுகள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே நினைக்கிறீங்க. எனக்கு இந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு, மனசு ரீதியாக வெளியே வர்றதுக்கே நான் ரொம்ப 4-5 நாள் ஆயிடுச்சு. கோழிகளுமே அதேமாதிரி 4-5 நாள் டைம் எடுத்துக்கிடுச்சு. இந்த ஒதுங்கி நிற்கிது பார்த்தீங்களா ஒவ்வொரு கோழிகளும், இதுக தான் இன்னுமே கொஞ்சம் சுட்டிப்பாக இல்லை. மற்ற எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பெரிய கோழிகள் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் எடுக்குது. எல்லாமே குளுக்கோஸு, சத்துள்ள ஆகாரமாக வெங்காயம் அந்த மாதிரி நிறையா வெட்டி போடுறோம். நல்லா நிறையாவுமே இப்போ வந்து மருந்து கொடுக்கல, லைட்டாக மருந்தும் மற்ற எல்லாமே தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹெல்த் வீடியோவை நான் கண்டிப்பாக எடுத்து போடணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அப்டேட்டே கொடுத்தேன். அது போக நம்மளும் மனசு ரீதியாகவும் ஓகே ஆயிடுச்சு. வாங்க மறுபடியும் கோழி வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி டாப்பிக்கே. எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சுங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் இனி வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மாச்சப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன செயல்னால தான் வந்து இவ்வளோ தூரம் இழப்பு ஏற்படுத்துச்சு. இழப்புன்னு நீங்கள் சொன்னால் பண ரீதியாங்கிறது அடுத்த விஷயங்க.
மனசு ரீதியாகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க எனக்கு. பார்த்து பார்த்து வளர்த்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே சாகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சரி, அதனால தான் கோழியை வளர்க்கக்கூடாது, உயிருள்ள ஜீவனை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் அடுத்தடுத்த வருமானம் ப்ளஸ்ஸு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்குற முடியும். இதோட தேவைகள்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நிறையவே இருக்குங்க. இதை வந்து கரெக்டாக சந்தைப்படுத்தணுன்னா கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லா சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. எல்லாரையுமே கோழி வளங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ எல்லாருமே கோழி வளர்த்துட்டா உங்களுக்கு எப்படி வருமானம் வரும்னு கேட்டுறாதீங்க. யாராலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கோழி வளர்க்க முடியாது. அது வந்து நாட்டுக்கோழியில் உண்மைங்க. இது வந்து சொல்லி வச்ச உண்மைன்னே சொல்லலாம். ஒரு கட்டம் நமக்கு வந்து எல்லாமே தெரியணும். நோய் வந்தால் எப்படி இது பண்ணணும், அடுத்து வந்து எப்படி காப்பாற்றணும், இதை எப்படி பிரிக்கணும், எப்படி முட்டை இடுறக்கு வைக்கணும், எப்படி அடை வைக்கணும், எப்படி அடுத்தன்னு எப்படி எப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே நமக்குள்ளேயே இருந்தால் தான் இதிலேருந்து அடுத்த கட்டம் நகல முடியும். சும்மாவே சரி ஏதோ 4 வாங்கி விட்டோம் எனக்கானு வளர்த்தோன்னா தயவு செய்து இந்த மாதிரி கோழி பண்ணை வைக்க விரும்பாதீங்க. 4 கோழி 5 கோழி வீட்டு தேவைக்கு வளர்க்கலாங்க. இதை வந்து இன்னொன்று சொல்ல நினச்சேன். கறியோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால வந்து இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மார்க்கெட்டிங் நல்லாவே இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகணும். சந்தையிலையோ இல்லது வியாபாரிகிட்டோ கொடுத்து ஏமாறாதீங்க. நம்மக்கிட்டே வந்து வாங்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி முக்கியமான பதிவு ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இவ்வளோ ரேட்டான்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு இழப்புலேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ தீவனம் வாங்கி போடுறோம். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு உள்ள தீவனத்தை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரோம். சரி, வெளியெல்லாம் போனால் கிராமத்துலலாம் 400 500 கூட கோழி கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுங்க. அவங்க வந்து 2 அரிசியை தூவி விடுவாங்க. வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட்டு அங்கங்கே கிடக்கிறது அது இதுன்னு கொடுத்தோம்னா கோழி வளர்ந்துடும். அது போக சுற்று வட்டாரத்தில் உள்ள கரையாங்கரையாக தின்னு அது கோழி வளர்ந்துடும். அவங்களுக்கு தீவன செலவே கிடையாது. அதனால வந்து அவங்க வந்து அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் கேட்டு வாங்கிக்க முடியும், கிடைக்கும் அப்படின்னா தயவுசெய்து கோழி பண்ணையை எதிர்பார்த்து வராதிங்க. கோழி பண்ணை வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒரு கட்டத்தில் வளர்க்குறாங்க. அவங்கள போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். ஈஸியாக சொல்லிடலாம், 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு முட்டை வைக்கிறாங்க, இனி 50 ரூபாய்க்கு கூட விற்பாங்க போல், இது என்ன கோழியா, இது என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு நோய் வந்திருக்குன்னு வெளியே தெரிஞ்சால் கூட சந்தோஷம் படுறாங்க. ஏன்னா அவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறா போட்டு மொத்தமாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காதுபடையே பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான். ரேட்டு வைக்கலாங்க. நம்ம வந்து குறைஞ்ச அளவு தான் தீவன செலவு எல்லாமே குறைஞ்ச லெவலில் இருந்து நம்மளும் வந்து நமக்கு வேறு விதத்தில் நிறையா வருமானங்கள் வந்துருச்சுன்னா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம வேறு விதத்தில் நிறையா வருமானம் வந்துருச்சுன்னா நம்ம ஏங்க இந்த இவ்வளோ கோழிப்பி அள்ளி இவ்வளோ சுத்தம் பண்ணி இந்த நாற்றத்துக்குள்ளே நம்ம ஏங்க இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து இது பெருசாக இருக்கும். ஆனால் வெளியேருந்து வரவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு கோழி தேவைப்படும். ஆனால் நம்மளை வந்து சொல்கிறவங்க இந்த கோழிப்பி வளர்த்து இந்த கோழிப்பியாக கிடக்குது, அது கிடக்குது, இது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்மகிட்ட தான் வந்து கோழி கேட்குறாங்க. சரியா? அதனால் வருமானத்துக்காக தாங்க நம்ம கஷ்டப்படுறதுனால தான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல விதமான வருமானமும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க. எனக்கு மன ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி நிறையா வந்து இந்த கோழிகள் ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த கோழி பக்கத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம்னா நம்ம வந்து கவலைகளை மறந்துடலாங்க. பண தேவைகளையும் அப்பப்போ பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க. நமக்கு நிறையா வருமானம் வந்துருச்சு அப்படிங்கிறத விட நம்மளால் வளர்க்க முடியுங்கிறது தான் காட்டி ஆகணும் அப்படிங்கிறத தான் மெயினாக கொண்டு போயிட்டுருக்கேன். வருமானம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு நட்டம் மட்டும் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ நட்டம் வந்திருக்குன்னா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் நட்டம் வந்திருக்குங்க. ஒரு கால்குலேஷன் போட்டு சுமாராக சொன்னாவே. ஏன்னா இந்த கோழிகள் குஞ்சுகள் எல்லாமே எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நான் நினச்சது என்னென்னா பெரிய கோழியை வந்து ஈஸியாக நம்ம வந்து நோய் கட்டுப்படுத்திடலாம், அதனால் சின்ன கோழிகளை வந்து விற்றுக்கலாம். சின்ன கோழியிலேருந்து பெரிய கோழியாகி ஒரு 100 கோழி என்றைக்கு நிப்பாட்டிட்டோம்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போவும் ரொம்ப இல்லைங்க, ஒரு 10 கோழிக்குள்ளே தாங்க இருக்கும், சேவல் பொட்டை எல்லாம் சேர்ந்து, அவ்வளோதான்.
ஒரு 4 கோழிலேருந்தே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க பழைய வீடியோஸ்களை பாருங்கள். அதுலேருந்து வந்தது தான். இந்த வெள்ளை கோழிலாம் எப்படி வந்துச்சுன்னே தெரிலங்க. தாய் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய ப்ரீடுலேருந்து வந்தது தான். எப்படியும் எனக்கு இந்த கோழிகை மறுபடியும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு. கவலையில் மறந்து புது சந்தோஷத்துக்கே வந்தாச்சுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு இதில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணீங்க தெரியுமா, அதை சொல்லவே முடியாது. அத்தனை பேர் வாட்ஸ்அப் மூலமாக, இதில் கமெண்டில் கரெக்டாக போட முடியாது, வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சாட் பண்ணி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எல்லாத்தையும் என்னால் கேட்க முடிஞ்சா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாத்தையும் கேட்டு எல்லாருக்கும் சொல்கிற மருந்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் பகிர்றதுக்கு நீங்கள் இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து பதிவில் என்னென்ன வேணுங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க. என்னென்ன வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறத கண்டிப்பாக போடுங்க. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுறேங்க. நன்றிங்க.